நீ ஏற்கனவே அப்படிதான் இருக்க ரங்கு. இல்ல, நீ ஏற்கனவே கொதிச்சு போயிருக்க. எங்க அக்காக்கு வேற அது புரியாம எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்திக்கிட்டு இருக்கு. அத சொன்னேன். அந்த கலிவரத பையன் இன்னைக்கு வரைக்கும் நம்ம குடும்பத்தை பழி வாங்கிறதுக்காக துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கான். அவ்வளவு ஏன் இந்த குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடத்துறதுக்காக வாசல்ல ஒரு வாழை மரம் கட்ட விட்டுருப்பானா? சொல்லு. அதெல்லாம் நினைச்சு நான் எவ்வளவு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? அதெல்லாம் மறந்துட்டு பிள்ளை பாசம் அது இதுன்னு பினாத்திக்கிட்டு இருக்க. இப்ப என்ன? உடனே போய் என் பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க நான் சொன்னேன். அந்த கலிவரதம் திட்டிட்டு போனாலும் என் மகன் உசுரோட இருக்கான்ற நல்ல விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கா. அது என் மனசுல பால் வார்த்த மாதிரி இருக்குங்க. இந்த வீட்டுல என் பிள்ளைய நினைச்சு அழறது கூட எனக்கு உரிமை இல்லையா? ஆளாளுக்கு இப்படி சண்டைக்கு நிக்கிறீங்க. பெத்தவளுக்கு தான் பிள்ளையோட அருமை தெரியும். உங்களுக்கு என்னங்க தெரியும்? இந்த அம்மா விடாது போல இருக்கு. இப்படியே கண்ணை கசக்கி பெத்த புள்ள வேணும்னு அவனை வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டா சொத்துல அவனுக்கும் இல்ல பங்கு கொடுக்கணும். அப்புறம் நானும் என் பிள்ளைங்களும் நடுத்தருவில் நிற்கிறதா? அப்படி ஒரு காரியத்தை மட்டும் இந்த வீட்டுல யாராவது செஞ்சீங்க, அதுக்கப்புறம் நானும் என் பிள்ளைங்களும் ஏதாவது குளங்குட்டையா பார்த்து இறங்கிடுவோம். ஐயோ ரங்கு, அப்ப நானு? நீயும் தான். ஐயோ, எனக்கு நீச்சல் தெரியுமே. ரங்கா, எதுக்கு இப்படி போய் அபசகனமா போய் பேசிக்கிட்டு இருக்க? இந்த வீட்டுல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல விசேஷம் நடக்க போகுது. தேவையில்லாம அவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. நான் அவனை மறந்துட்டேன். என்னைக்கு இந்த வீட்டை விட்டு ஓடினானோ அன்னைக்கே அவனை தலை முழுகிட்டேன். இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. எனக்கு ஒரே பொண்ணுதான். அவளுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் எனக்கு பேரன் பேத்திக. வேற யாரும் இந்த வீட்டுல வந்து பேரன் பேத்தி நின்னா கூட அவங்க மூஞ்சில கூட நான் முழிக்க மாட்டேன். உங்க அம்மா இன்னும் 2 நாளைக்கு கண்ணை கசக்கிட்டு இருப்பா. அப்புறம் சரியாயிருவா. கல்யாண வேலை நிறைய கிடக்கு. இப்படி ஆளாளுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு தான் என்ன அர்த்தம்? இனிமே நீங்க எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கணும். சிரிச்ச முகமா தான் அவங்கள பார்க்கணும். அக்கா, தண்ணிய குடி, தண்ணிய குடி. இதெல்லாம் தங்க பதக்கத்திலே பார்த்தாச்சு. இந்த ரங்கநாயகி பிரபாகரன் பேர் எடுத்தாலே கரிச்சு கொட்டுறாளே. இந்த கூறுகட்ட மனுஷன் வேற அவ சொல்றான்னு இவரும் ஆடிக்கிட்டு இருக்காரு. பிரபாகரனோட பிள்ளைங்க 2 பேரும் இங்கதான் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா இவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியலையே. ரோகிணியோட கழுத்துல பிரபாகரன் பையன் தான் தாலி கட்ட போறான்னு தெரிஞ்சா இந்த ரங்கநாயகி என்ன ஆட்டம் போடுவான்னு தெரியலையே. கடவுளே, நீதான் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கணும். இந்த நர்மதா வேற ஊர்ல போய் உக்காந்துகிட்டா. அங்க யாரையோ பொண்ணு பாக்குறாங்கன்னு வேற சொல்றாங்க. நர்மதா என்ன முடிவெடுத்து வச்சிருக்கான்னு தெரியலையே. முதல்ல நம்ம நர்மதா கிட்ட பேசணும். ரங்கு, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஒருவேளை பிரபாகரன் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வர சூழ்நிலை வந்தா நீ என்ன பண்ணுவ? வெறும் சந்தேகம்தான், ஆசைலாம் இல்ல. அப்படி ஒரு சூழ்நிலை வராது. நான் வரவு விட மாட்டேன். அவன் இந்த ஊருக்குள்ள எந்த காலத்திலயும் காலடி எடுத்து வைக்க முடியாது. அப்படியே வச்சாலும் இந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. மீறி வந்தான்னா கதிரு அவனை கொழுத்த புடிச்சு தள்ளுவான். அதுக்கு தானே சின்ன வயசுல இருந்து என் புள்ள கிட்ட சொல்லி சொல்லி வளர்த்திருக்கேன். ஓஹோ, அது சரி ரங்கு. இந்த வீட்டு வாரிசா பிரபாகரன் வரலனாலும் அவனுக்கு ஒரு பையன் இருக்கிறதா சொல்றாங்களே. அவன் இங்க வந்து நின்னா நீ என்ன பண்ணுவ? அவனே இந்த ஊருக்குள்ள வர முடியாதுன்னு சொல்ற. அவன் புள்ள இந்த வீட்டுக்குள்ள வந்துருவானா? இல்ல, அவன் சம்பந்தப்பட்ட யாரும் இந்த ஜென்மத்துல இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க முடியாது. இந்த குடும்பத்துக்கு இருக்கிற ஒரே பேரன் கதிர் மட்டும்தான். போறேன்.
சொல்லுங்க ராமநாதன் சார். சார், வீடு தேடி வந்து நல்ல விஷயம் சொல்லிட்டு போனீங்க. நீங்க வந்து கல்யாண விஷயத்த சொல்லிட்டு போனதுல இருந்து வர்ஷா அம்மா சந்தோஷமா இருக்காங்களோ இல்லையோ, ஆனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்ன மாதிரியே உங்க குடும்பம் தான் இனிமே வர்ஷா மேடத்துக்கு பக்கபலமா ஆறுதலாவும் இருக்க முடியும். சூரியகுமார் சார் கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்க மேலதான் முழு நம்பிக்கை வச்சிருந்தாரு. நீங்க அவங்கள உங்க மருமகளா ஆக்கிக்கிறது ரொம்ப சரியான முடிவு சார். வருஷம் என்ன ஃபீல் பண்றா? ஏதாவது உங்ககிட்ட சொன்னாலா? அவங்க பாசிட்டிவாவும் சொல்லல, நெகட்டிவாவும் எதுவும் சொல்லல. அப்பா இறந்த சோகத்துல அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு முடிவு பண்ணி சொல்ல தெரியல சார். நாம தான் ஒரு முடிவு எடுக்கணும். சரி, அப்படியே பண்ணிடலாம். அதுதான் அடுத்த கட்ட மூவ் என்னன்னு கேட்கறதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். உங்க பையன் வந்துட்டாரா? உங்க பையன் கிட்ட சம்மதம் கேட்டீங்களா? நிச்சயதார்த்தத்துக்கு எப்ப நாள் குறிக்கலாம்? இதெல்லாம் தெரிஞ்சா நல்லா இருக்கும் சார். என் பையன் இன்னும் வீட்டுக்கு வரல. அவன் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வில்லேஜில் இருக்கான். அவன் வந்ததும் பேசிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சரியா? எதுவா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணுங்க. எதையும் தள்ளி போட வேண்டாம். சரிங்க. வருஷமா இந்த சூழ்நிலையில இருக்கிறதுக்கு ஒரு மாறுதல் தேவைப்படுது. இல்லைன்னா அவங்க ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க சார். சரிங்க, நான் நிச்சயமா ஏற்பாடு பண்றேன். ஓகே சார், ஓகே சார். என்னங்க போன்ல யாரு? ராமநாத் சார் தான் பேசினார். என்ன விஷயமா? வேற என்ன விஷயம் பேசுவாரு? அருணுக்கும் வர்ஷாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பேசுனீங்களே, உங்க பையன்கிட்ட பேசிட்டீங்களா? எப்ப நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு கேட்கிறார். நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்றது? அதான் அருண் ஒரு பதிலும் சொல்லாம ரூமுக்குள்ள போய் கதை சாத்திட்டான். ஏய் நர்மதா, வா வா குடு. பரவாயில்ல விடுங்க. பரவாயில்ல குடு, வா. அப்பா, ஐயோ நான் நல்லா இருக்கேன்டா. நீ வா, உட்காரு, வா உட்காரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் தானே காத்துக்கிட்டு இருக்கேன். அப்பாவுடைய மானம் மரியாதை இதெல்லாம் உன் கையில தான் இருக்கு.